அல்கைன்ஸ்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஆஃப் காஞ்சுகேட்டட் அயன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போ காஞ்சுகேட்டட் அயன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காஞ்சுகேட்டட் அயன்ஸ் போகக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனை பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பீட்டா டயன் எடுத்துக்கிறேன். பீட்டா டயன் இதில் HBr ஆட் பண்ணுறேன். இந்த பீட்டா டயனை HBrக்கு கொடுக்குறேன். HBரோட ட்ரீட் பண்ணுறேன். -80 டிகிரி செல்சியஸில் என்ன ப்ராடக்ட் வருதுன்னாக்கா CH2 CH டபுள் பாண்ட் CH2. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு புரோமின் ஆட் ஆகுது. இது போல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல புரோமினும் ஆட் ஆயிருக்கு. -80 டிகிரி செல்சியஸில் இது மாதிரி கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த ரியாக்டன்ட் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டாக மாறுதுன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாதிரி இருக்குது. இந்த இடத்துல புரோமின் வந்திருக்குது, இந்த டபுள் பாண்ட் ஒன்றுமே ஆகலை. அப்படின்னா ஒரு பை பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குது, ஒரு பை பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலை. ஏன் 2 டபுள் பாண்ட்ஸ் ரியாக்ஷனுக்கு போல? இது அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகுது. இது எப்படி இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிச்சோ அதே மாதிரி இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறலாம்ல? மாறலாம். அப்ப ஏன் இப்படி எழுதுனீங்க? இது போல தேவை, அதனால எழுதியிருக்கோம். சரி, அப்படின்னா இப்படி வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா இந்த பியூட்டா டையனையும் HBrரையும் 1:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. இந்த பியூட்டா டையனையும் HBrரையும் 1:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. இது போல கிடைக்கும். போத் டபுள் பாண்ட்ஸும் HBrஆல ஆட் ஆகணும்னா HBrஐ எக்ஸஸா எடுத்துக்கணும். HBr எக்ஸஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் எப்படி அடிஷன் ரியாக்ஷன் போச்சோ அதே மாதிரி இந்த டபுள் பாண்டும் அடிஷன் ரியாக்ஷன் போகும். இது போல வேணும்னா ஒரு பை பாண்ட் இன்வால்வ் ஆகணும், இன்னொரு பை பாண்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படின்னா இந்த 1:1 ரேஷியோல எடுத்தீங்கன்னா ஒரு பை பாண்ட் மட்டும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், இன்னொரு பை பாண்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜனும் இந்த கார்பன் கிட்ட Brரும் வந்திருக்குது. இந்த காம்பவுண்ட்ல இந்த காம்பவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்திருக்குது, இந்த கார்பன் கிட்ட Br வந்திருக்குது. ஒரு பை பாண்ட் தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சு, இன்னொரு பை பாண்ட் இருக்குது. ஆனா பை பாண்டுடைய பொசிஷன் மாறி இருக்குதே. எப்படி? இந்த பை பாண்ட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா ஓகே, ஆனா இந்த பை பாண்ட் இங்க தானே இருக்கணும், எப்படி இங்க வந்துச்சு? அதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு சொன்னோம். ரெசனன்ஸ் போச்சு போனதுனால இது மாதிரி வந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெசனன்ஸ்னால இது மாதிரி ஆயிருக்குது. சரி, இப்போ இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, இந்த கார்பன் அண்ட் புரோமின் ஆட் ஆயிருக்குது. இப்போ நம்பரிங் கொடுத்தா எந்த கார்பன்ஸ் கிட்ட ஆட் ஆயிருக்குதோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, செகண்ட் கார்பன் கிட்ட புரோமின் ஆட் ஆயிருக்குது. அதாவது நெய்பரிங் கார்பன்ஸ் கிட்ட ஹைட்ரஜனும் புரோமினும் ஆட் ஆயிருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா 1,2 அடிஷன் ப்ராடக்ட் சொல்றோம். 1,2 அடிஷன் ப்ராடக்ட் சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, ஃபோர்த் கார்பன்ல புரோமின் ஆட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் ஃபோர்த் கார்பன்லயும் ஆட் ஆயிருக்கனால இது என்னன்னு சொல்றோம்னா 1,4 அடிஷன் ப்ராடக்ட் சொல்றோம். இந்த 1,4 அடிஷன் ப்ராடக்ட்ல பை பாண்ட் வந்து இந்த 2 பை பாண்ட்ஸ்க்கு இடையில ஒரு பை பாண்ட் கிரியேட் ஆகும், இங்கேயும் அடிஷன் நடக்கும். சரி, அப்போ இந்த பியூட்டாடைனை HBrஓட ட்ரீட் பண்ணா -80 டிகிரி செல்சியஸ்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னன்னா 1,2 அடிஷன் ப்ராடக்ட், அப்புறம் 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்குது.
இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 80% கிடைக்குது. 1,4 அடிஷன் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% கிடைக்குது. ஸோ இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் 80%, 1,4 அடிஷன் ப்ராடக்ட் 20% கிடைக்குது. இந்த பியூட்டாடைனை HBrஓட அடிஷன் ரியாக்ஷனுக்கு எடுத்துன்னு போனோம். அடுத்து இப்போ 40 டிகிரி செல்சியஸ்ல ரியாக்ஷனுக்கு எடுத்துன்னு போகலாம். இந்த பியூட்டாடைனை HBrஓட 40 டிகிரி செல்சியஸ்ல ரியாக்ஷனுக்கு எடுத்துன்னு போனால் என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். சேம் இதே மாதிரி 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கும், 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1,2 அடிஷன் ப்ராடக்ட் 20% இருக்கும், 1,4 அடிஷன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். இந்த பியூட்டாடைனை HBrஓட அடிஷன் ரியாக்ஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்ல 1,2 அடிஷன் ப்ராடக்ட் 20% கிடைக்குது, 1,4 அடிஷன் ப்ராடக்ட் 80% கிடைக்குது. சரி, அப்போ டெம்பரேச்சரை மாற்றினா பர்சன்டேஜ் ஆஃப் அடிஷன் ப்ராடக்ட் மாறுது, பர்சன்டேஜ் ஆஃப் அடிஷன் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது. ஏன் இப்படி சேஞ்ச் ஆச்சு? அப்போ டெம்பரேச்சருக்கும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அடிஷன் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. சரி, இதை எப்படி பார்க்கறதுன்ட்டு பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த ரியாக்ஷன்ல இன்டர்மீடியட் என்னன்றதை பார்த்துக்கின்னு அப்புறமா ஏன் இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் டிஃப்ரெண்டாக வந்துச்சுன்ட்டு பார்க்க போறோம். சரி, இந்த ரியாக்ஷன்ல இன்டர்மீடியட் என்னன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பியூட்டாடைனை யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னா H+ தான் அட்டாக் பண்ணும். HBrலேருந்து H+ வந்து அட்டாக் பண்ணும். அந்த H+ எங்க அட்டாக் பண்ணும்னா பிரைமரி கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போ பை பாண்ட் இப்படி வரும். அப்போ செகண்டரி கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அதாவது H+ அட்டாக் எப்படி இருக்குன்னா அதனால ரிசல்டன்ட் கார்போகேட்டியான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிறத மாதிரி H+ போய் அட்டாக் பண்ணும். சரி, இப்போ H+ அட்டாக் பண்ணதுனால செகண்டரி கார்போகேட்டியான் கிடைக்குது. H+ இங்க வருது. ஸோ H+ இங்கே வந்து பாண்டிங் வந்துச்சு. இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டுக்கு போது இது CHன்னு எழுதிக்கிறோம். அடுத்து சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இப்போ எந்த கார்பனுக்கு லாஸ்ன்னு பாருங்க. இந்த கார்பனுக்கு பை பாண்ட் லாஸ். அதனால இந்த கார்பனுக்கு என்ன கொடுக்கணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். இது என்னன்னு சொல்றேன்னா செகண்டரி கார்போகேட்டியான். இப்போ இங்க Br மைனஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். 1,4 அடிஷன் ப்ராடக்ட் வேணும்னா என்ன செய்யணும்னா இந்த இது வந்து ரெசனன்ஸுக்கு போகும். என்ன ரெசனன்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பை பாண்ட் இந்த இடத்துக்கு வரும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துக்கு வரும். ஸோ இப்போ நம்ம அதை இப்படி எழுதலாம். CH டபுள் பாண்ட் CH இங்கே CH2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இந்த பை பாண்டை லூஸ் பண்ணுறதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ Br மைனஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சுன்னா 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கும்ன்ட்டு சொல்லிட்டோம். சரி, அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு இன்டர்மீடியட் என்னன்னா கார்போகேட்டியான்ட்டு தெரியுது. இப்போ டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணா ஏன் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். சரி, இதுக்கு இப்போ இந்த ரியாக்டன்ட் இப்படி கார்போகேட்டியனா மாறிச்சுன்னா இந்த ப்ராடக்டை கொடுக்கும். இந்த ரியாக்டன்ட் இப்படி கார்போகேட்டியனா மாறி ரெசனன்ஸுக்கு போய் இந்த கார்போகேட்டியனை கொடுத்து இந்த ப்ராடக்டை கொடுக்கும். அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு பாத் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு பாத் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரியாக்டன்ட் இப்படி மாறி இந்த கார்போகேட்டியனா மாறி இந்த ப்ராடக்ட் கொடுக்கும். இதுக்கு பாத். இந்த ரியாக்டன்ட் இந்த கார்போகேட்டியனா மாறி இப்படி ப்ராடக்ட் கொடுக்கும். இதுக்கான பாத். பாத் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருந்தா பர்சன்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். பாத் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்டா மாறத்துக்கு இதுகிட்ட ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கணும்.
இந்த ரியாக்டன்ட் இது போல மாறணும்னா இதுகிட்ட ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருந்தாதான் இப்படி மாறும். அதே மாதிரி இந்த ரியாக்டன்ட் இப்படி மாறணும்னா இதுகிட்ட ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருந்தாதான் இப்படி மாறும். அந்த எனர்ஜி என்ன? அந்த மினிமம் எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா த்ரெஷோல்ட் எனர்ஜி என்று சொல்லுவாங்க. த்ரெஷோல்ட் எனர்ஜி என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி, ஒரு பர்டிகுலர் மினிமம் எனர்ஜி இருக்கணும். அந்த பர்டிகுலர் மினிமம் எனர்ஜி இருந்துச்சுன்னா அது ப்ராடக்டா மாறும் என்று சொல்றோம். சரி, அப்போ எந்த ரியாக்டன்ட்டுக்கு எந்த ரியாக்டன்னுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்குதோ அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும் என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த ரியாக்டனுடைய எனர்ஜி இங்க எழுதிக்கலாம். ரியாக்டனுடைய எனர்ஜி இங்க எழுதிக்கலாம். இங்க ரியாக்ஷன் கோஆர்டினேட் எழுதிக்கலாம். ரியாக்ஷன் கோஆர்டினேட்னா பாண்ட் லென்த், பாண்ட் எனர்ஜி, அது போல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இங்க ரியாக்டன் மாலிகுல்ஸ் இருக்குது. எல்லா மாலிகுல்ஸ்க்கும் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் சேம் எனர்ஜி இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மாலிகுல்ஸ்க்கு இடையில கொலிஷன் நடக்கிறதுனால சேம் எனர்ஜி இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ எனர்ஜி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். சம் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி இவ்வளவு இருக்குது. சம் ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு எனர்ஜி இப்படி இருக்குது. இப்போ ரியாக்டன் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜிஸை இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ த்ரெஷோல்ட் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ண போறோம். த்ரெஷோல்ட் எனர்ஜி எங்க வருதுன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி சப்போஸ் இதுதான் அப்படின்னா இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குது. இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு அதிகமா இருக்குது. இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜி கூட கம்மியா இருக்குது. அப்போ இந்த மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். இந்த மாலிகுல்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜியை விட அதிகமா இருக்கிறதுனால இதுவும் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாலிகுல்னுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவலா இல்லை, அப்போ இது ப்ராடக்டா மாறாது. இதனுடைய எனர்ஜி இதுக்கு ஈக்குவலா மாறுச்சுன்னா அப்போ இது ப்ராடக்டா மாறும், இல்லைன்னா இது மாறாது. சரி, அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் எனர்ஜின்ட்டு நமக்கு இங்க தெரியுது. சரி, அப்போ ஆவரேஜ் எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். ஆவரேஜா பார்க்கலாம். ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். இது வந்து ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து த்ரெஷோல்ட் எனர்ஜி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜியை விட கம்மியா இருக்குது. இப்போ இதுக்கான டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுவோம். அப்போ இந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸா மாறணும்னா இதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னா இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இந்த ரியாக்டன்ஸ்க்கு இவ்வளவு எனர்ஜி கொடுத்தா இந்த ரியாக்டன்ஸினுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகுது. அப்போ இந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸா மாறுது நம்ம சொல்றோம். அப்போ ரியாக்டன்ஸுக்கு தேவை என்னன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தா அதனுடைய எனர்ஜி த்ரெஷோல்ட் எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகுது. அப்போ அது இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணுது, அப்புறம் அது ப்ராடக்டை கொடுக்குது. சரி, இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து வேரி ஆகுது. சரி, அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ரியாக்ஷனுக்கு தேவை என்னன்னாக்கா ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படுது. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா தேவையான டெம்பரேச்சரை கொடுக்குறோம். தேவையான டெம்பரேச்சர், தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ரியாக்டன்ட் இது போல ப்ராடக்டா மாறணும்னா இந்த மாதிரி கார்போகேட்டைனா மாதிரி இந்த ப்ராடக்டை கொடுக்கும். இந்த ரியாக்டன்ட் இந்த மாதிரி ப்ராடக்டை கொடுக்கணும்னா இந்த மாதிரி கார்போகேட்டைனா மாறும். இந்த கார்போகேட்டைன் இந்த மாதிரி ரெசனன்ஸ் போகும். இந்த கார்போகேட்டைன் இந்த ப்ராடக்டை கொடுக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ரியாக்டன்ட்டுக்கு இந்த ரியாக்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதனுடைய ஆவரேஜ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். இப்போ ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸை பார்த்துடலாம்.
இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ், ரியாக்டன்ஸினுடைய ஆவரேஜ் எனர்ஜி. இப்போ த்ரெஷோல்டு எனர்ஜிக்கு போகலாம். த்ரெஷோல்டு எனர்ஜி வந்து சப்போஸ் இது வந்து த்ரெஷோல்டு எனர்ஜி. அப்போ எது ஆக்டிவேஷன் எனர்ஜி? ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது இதுதான், இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ இந்த ரியாக்டன்ஸ் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கெயின் பண்ணிச்சுன்னா த்ரெஷோல்டு எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகும். அப்படின்னா ரியாக்ஷனுக்கு ரெடி. அப்போ இந்த ரியாக்டன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்? இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கார்போகேட்டியானை கொடுக்கும். இந்த கார்போகேட்டியான் எடுத்துக்கலாம். அந்த கார்போகேட்டியானுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த கார்போகேட்டியானுடைய எனர்ஜி எப்படி இருக்கும்? ரியாக்டன்ஸை விட அதிகமா இருக்கும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் சார்ஜ்டு ஸ்பீசிஸ். இது சார்ஜ்டா இருக்கிறதுனால இதனுடைய எனர்ஜி ரியாக்டன்ஸை விட அதிகமா இருக்குது. இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகம். ஏன்? இது சார்ஜ்டு ஸ்பீசிஸ், அதனால இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகம் நம்ம சொல்லிட்டோம். இதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். சரி, இதனுடைய எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜியை விட எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா த்ரெஷோல்டு எனர்ஜி விட கம்மியா இருக்கும். எப்படி இதனுடைய எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜி விட கம்மியா இருக்குதோ அதே போல இதனுடைய எனர்ஜியும் த்ரெஷோல்டு எனர்ஜி விட கம்மியா இருக்கும். சரி, அப்போ கார்போகேட்டியானுடைய எனர்ஜி எங்க வருது பாத்தீங்கன்னா கார்போகேட்டியானுடைய எனர்ஜி ரியாக்டன்ஸை விட அதிகமா இருக்கும். சார் இப்படி எழுதிக்கலாம். அப்போ கார்போகேட்டியானுடைய எனர்ஜி எப்படி கொடுக்குறோம்னா த்ரெஷோல்டு எனர்ஜி விட கம்மியா கொடுங்க. அப்போ இது ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் இப்படி கிராஸ் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா கார்போகேட்டியானா மாறிடுது. இங்க என்ன இருக்குதுன்னா கார்போகேட்டியான் இருக்குது. கார்போகேட்டியானுடைய எனர்ஜி இவ்வளவு, த்ரெஷோல்டு எனர்ஜி இவ்வளவு, ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் இவ்வளவு. சரி, இப்போ இந்த கார்போகேட்டியான் இந்த கார்போகேட்டியானுடைய எனர்ஜி இந்த கார்போகேட்டியானுடைய எனர்ஜி டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, அந்த டிஃபரன்ஸை நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்க போயிடலாம். இப்போ 1,2 அடிஷன் ப்ராடக்ட் இருக்குது, 1,4 அடிஷன் ப்ராடக்ட் இருக்குது. இதனுடைய ஆவரேஜ் எனர்ஜி பார்க்கலாம், இதனுடைய ஆவரேஜ் எனர்ஜி பார்க்கலாம். இதனுடைய ஆவரேஜ் எனர்ஜி வேணும்னா இதனுடைய ஸ்டெபிலிட்டியை வச்சு இதனுடைய ஆவரேஜ் எனர்ஜியை சொல்லலாம். இப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் இந்த CHஓட ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போகும். இந்த டபுள் பாண்ட் இந்த CH3ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனோடையும் ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போகும். அப்புறமா இந்த டபுள் பாண்ட் இந்த CH2ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜனோடையும் ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போகுது. ஸோ இந்த டபுள் பாண்ட் ஒரு ஹைட்ரஜனோட தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகுது. ஆனா இந்த டபுள் பாண்ட் இங்க இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ் அப்புறமா இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ் டோட்டலா 5 ஹைட்ரஜன்ஸோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போறதுனால 5 ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது, இதுக்கு ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது. இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆவரேஜ் எனர்ஜி கம்மியா இருக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆவரேஜ் எனர்ஜி அதிகமா இருக்குது. ஸோ 1,2 அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு ஆவரேஜ் எனர்ஜி அதிகமா இருக்குது. 1,4 அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு ஆவரேஜ் எனர்ஜி கம்மியா இருக்குது. சரி, இப்போ இந்த டெம்பரேச்சர் இங்க கம்மி. இந்த டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க லோ டெம்பரேச்சர். இப்போ லோ டெம்பரேச்சர்ல யாருடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குதுன்னா 1,2 அடிஷன் ப்ராடக்ட்னுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது 1,4 விட. அப்படின்னா rate of formation of this product is greater than this.
இந்த ப்ராடக்ட் ஈஸியா ஃபார்ம் ஆகுது இந்த ப்ராடக்ட்டை விட இந்த டெம்பரேச்சர்ல. அப்படின்னா இதை லீட் பண்றதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது, இதை லீட் பண்றதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்குது. அப்போ இதனுடைய எனர்ஜி பேரியர் எப்படி இருக்கும், இதனுடைய எனர்ஜி பேரியர் எப்படி இருக்கும் பாருங்க. இது மாதிரி கிடைக்கிறதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குதுன்னா இதை லீட் பண்ணும் போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்குதுன்னாக்கா இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் கம்மியா இருக்குது, அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது. இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் அதிகமா இருக்குது, அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்குது. சரி, அப்போ 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் கம்மியா இருக்குது நமக்கு தெரியுது. 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் கம்மியா இருக்குது தெரியுது. ஆனா 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் அதிகமா இருக்குது. 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் அதிகமா இருக்குது. இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் எப்படி இருக்கணும்னா இதை விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ அது போல வரைஞ்சிக்கலாம். என்ன கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனாதானே இது கிடைக்கும். ஸோ இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியர் அதை விட கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்குது, 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்குது. ஸோ இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால இந்த கார்போகேட்டையான்ஸ் ஈஸியா இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கொடுக்குது. அப்போ இந்த -80 டிகிரி செல்சியஸ்ல என்ன நடக்குதுன்னாக்கா நிறைய கார்போகேட்டையான்ஸ் இந்த பேரியரை கிராஸ் பண்ணிட்டு 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கொடுக்குது. கொஞ்சம் கார்போகேட்டையான் மட்டும் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு 1,4 அடிஷன் ப்ராடக்ட் கொடுக்குது. அப்படின்னா இங்க எனர்ஜி பேரியர் கம்மியா இருக்கிறதுனால most of the carbocations overcome this energy barrier. அப்புறமா 1,2 addition product கொடுக்குது. less fraction of carbocations இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு 1,4 addition product கொடுக்குது. இப்போ ஃபார்வர்ட் இப்படி நடந்துருக்கு. ஃபார்வர்ட்ல பாத்தீங்கன்னா எங்க அதிகமான கார்போகேட்டையான்ஸ் எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணதுன்னா அதிகமான கார்போகேட்டையான்ஸ் இந்த எனர்ஜி பேரியரை தான், இந்த பிளாக் எனர்ஜி பேரியரை தான் கிராஸ் பண்ணுது. அதனால 1,2 அடிஷன் ப்ராடக்ட் அதிகமா இருக்கு. கொஞ்சோண்டு கார்போகேட்டையான் மட்டும்தான் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணிட்டு 1,4 அடிஷன் ப்ராடக்டை கொடுக்குது. சரி, ஃபார்வர்டை பேசணும். பேக்வேர்டு இருக்குது இல்லை. இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் பேக்வேர்ட்ல போயிட்டு கார்போகேட்டையான கொடுக்கலாம்ல. 1,4 அடிஷனும் பேக்வேர்டுக்கு போயிட்டு கார்போகேட்டையான கொடுக்கலாம்ல. ஆனா டெம்பரேச்சர் லோ, அதனால பேக்வேர்ட் டாமினண்டா இருக்காது. டெம்பரேச்சர் லோவா இருக்குது. டெம்பரேச்சர் லோவா இருக்கும்போது எப்படி இப்படி ரிவர்ஸ் பேக்வேர்டுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா தேவைப்படுது இல்ல, அதனால பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது. அப்போ -80 டிகிரி செல்சியஸ்ல யாரு டாமினன்ட்னா இதுதான் டாமினன்ட், இது டாமினன்ட் கிடையாது. இதனுடைய பர்சன்டேஜ் தான் அதிகம். ஏன் இதனுடைய பர்சன்டேஜ் அதிகம்னாக்கா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லீடிங் டு திஸ் ப்ராடக்ட் இஸ் ஹை. இதனுடைய பர்சன்டேஜ் ஏன் கம்மினா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லீடிங் டு திஸ் ப்ராடக்ட் இஸ் லோ, அதனால இதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. அப்போ -80 டிகிரி செல்சியஸ்ல இதனுடைய பர்சன்டேஜ் அதிகம். ஏன்னாக்கா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லீடிங் டு திஸ் ப்ராடக்ட் இஸ் ஹை. இதனுடைய பர்சன்டேஜ் கம்மி, ஏன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லீடிங் டு திஸ் ப்ராடக்ட் இஸ் லோ.
அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ 40 டிகிரி செல்சியஸ்ல பார்க்கலாம். 40 டிகிரி செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருக்குது. 1,2 அடிஷன் ப்ராடக்ட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குது. 1,4 அடிஷன் ப்ராடக்ட்னுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. சரி, இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 40 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டோம். இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணியாச்சு. டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுனால இந்த கார்போகேட்டயான்ஸ் இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி என்னாகும்? அதிகமாகும், ரைஸ் ஆகும். அப்படின்னா இதை விட இங்க கார்போகேட்டயான்ஸ் அதிகமான எக்ஸ்டென்ட்ல இந்த பேரியரை கிராஸ் பண்ணும். அதே நேரத்தில் அதிகமான எக்ஸ்டென்ட்ல இந்த பேரியரையும் கிராஸ் பண்ணும். இந்த பேரியர், அதாவது இதை விட இங்க இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் இந்த பிளாக் பேரியரை கிராஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ட் அதிகமாகும். நிறைய கார்போகேட்டயான்ஸ் இந்த பிளாக் பேரியரை கிராஸ் பண்ணும். அதே போல நிறைய கார்போகேட்டயான்ஸ் இந்த இந்த ஆரஞ்சு கலர் பேரியரையும் கிராஸ் பண்ணும். அப்போ 1,2 அடிஷன் ப்ராடக்ட் அதிகமாகுது, 1,4 அடிஷன் ப்ராடக்டும் அதிகமாகுது. எப்படி 1,4 அடிஷன் ப்ராடக்ட் அதிகமாகும்? இதுக்கு எனர்ஜி பேரியர் அதிகம் தானே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுனால இந்த பிளாக் பேரியரை கிராஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ட் அதிகமாகுது. அதிகமான கார்போகேட்டயான்ஸ் இந்த பிளாக் பேரியரை கிராஸ் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பேரியரையும் அதிகமான கார்போகேட்டயான்ஸ் கிராஸ் பண்ணுது. ஆனா எங்க இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் கார்போகேட்டயான்ஸ் கிராசிங் த பேரியர் எங்க அதிகம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான், இந்த ஆரஞ்சை விட. இதுல டவுட் கிடையாது. ஆனா இதனுடைய பர்சன்டேஜ் ரைஸ் ஆகும், இதனுடைய பர்சன்டேஜ் ரைஸ் ஆகுது, இதனுடைய பர்சன்டேஜ் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஓகே, இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுனால பேக்வர்டும் நடக்குது. பேக்வர்டு நடக்குது. இப்படி 1,2 அடிஷன் ப்ராடக்ட் பேக்வர்டுக்கு போய் கார்போகேட்டனா மாறுது. 1,4 அடிஷன் ப்ராடக்டும் பேக்வர்டுக்கு போய் கார்போகேட்டனா மாறுது. இப்போ பேக்வர்டு எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பேக்வர்டு அதிகமான எக்ஸ்டென்ட்ல நடக்கும் 1,2 அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு. இந்த 1,2 அடிஷன் ப்ராடக்ட் ஈஸியா கார்போகேட்டனா மாறும் பேக்வர்ட்ல. 1,4 அடிஷன் ப்ராடக்ட் ஈஸியா கார்போகேட்டனா மாறாது பேக்வர்ட்ல. ஏன்? 1,4 அடிஷன் ப்ராடக்ட்டுக்கு பேக்வர்ட்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இதுக்கு அதிகமா இருக்கிறதுனால. அப்போ இது பேக்வர்டுக்கு போகக்கூடிய டெண்டன்சி கம்மி, இது பேக்வர்டுக்கு போகக்கூடிய டெண்டன்சி அதிகம். அப்போ நெட் ரிசல்ட் என்ன? நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,4 அடிஷன் ப்ராடக்ட் அதிகமான பர்சன்டேஜில் இருக்கும், 1,2 அடிஷன் ப்ராடக்ட் கம்மியான பர்சன்டேஜில் இருக்கும். அப்போ இது டாமினண்டா இருக்குது. இப்போ இதனுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, அதுக்கு ரீசன் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனா இல்ல இதனுடைய ஸ்டெபிலிட்டியா? இதனுடைய ஸ்டெபிலிட்டி. அப்போ இங்க என்ன சொல்லனாக்கா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால தான், இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால தான் இங்க பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, இங்க ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்குது சொல்றோம். ஸோ லோ டெம்பரேச்சர்ல இதனுடைய பர்சன்டேஜை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். லோ டெம்பரேச்சர்ல இதுக்கு பர்சன்டேஜ் அதிகம், இதுக்கு பர்சன்டேஜ் கம்மின்னா எதனாலன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னால. ஹை டெம்பரேச்சர்ல இதனுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, இதை விட அதுக்கு ரீசன் என்னன்னா ஸ்டெபிலிட்டினால. அப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்டை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்டை கண்ட்ரோல் பண்ணதுனால இதை வந்து ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் நம்ம சொல்றோம். இங்க வந்து இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட், ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட், ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் இதை சொல்றோம். அப்படி இல்லைன்னா கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் சொல்றோம்.
கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு. கைனட்டிக்ஸ்னா அது ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பற்றி சொல்லும். ஸோ கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ன்ட்டு இதை சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டினால இந்த இதனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றேன்னா தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ன்ட்டு சொல்கிறோம். இதை வந்து தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட், தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் என்று சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் என்று சொல்றோம். சரி, அப்போ தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்னா ஸ்டெபிலிட்டி வச்சு, தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட். கைனெட்டிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட், கைனெட்டிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் அப்படின்னா ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வச்சு. அப்போ லோ டெம்பரேச்சர்ல ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் டாமினண்டா இருக்கும். ஹை டெம்பரேச்சர்ல தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் டாமினண்டா இருக்கும். தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன்னா இந்த கான்ஜுகேட்டட் டையின் HBrோட 1:1 ரேஷியோல ரியாக்ஷனுக்கு போகும்போது 1:2 அடிஷன் ப்ராடக்ட் 1:4 அடிஷன் ப்ராடக்டை கொடுக்குது. 1:2 அடிஷன் ப்ராடக்ட் என்னன்னு சொல்றேன்னா ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் சொல்றோம். லோ டெம்பரேச்சர்ல இந்த கைனட்டிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் டாமினண்டா இருக்குது. ஹை டெம்பரேச்சர்ல இந்த தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்ட் டாமினண்டா கிடைக்கும் நமக்கு தெரியுது. அப்போ கான்ஜுகேட்டட் டையின்ஸ் 1:2 அடிஷன் 1:4 அடிஷன் போகும்போது லோ டெம்பரேச்சர்ல எதை டாமினண்டா கொடுக்கும்னாக்கா ரேட் கண்ட்ரோல்டு ப்ராடக்டை டாமினண்டா கொடுக்கும். ஹை டெம்பரேச்சர்ல எதை டாமினண்டா கொடுக்குன்னா தெர்மோடைனமிக்கலி கண்ட்ரோல்டு ப்ராடக்டை டாமினண்டா கொடுக்கும் தெரியுது. அடுத்த ரியாக்ஷன் போலாம். இப்போ ரியாக்டன்ட் இப்படி எடுத்துக்கிறேன். இது போல ரியாக்டன்ட் எடுத்துக்கணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா இதுக்கு HBr கொடுங்க, இல்லை HCl கொடுங்க. இது அடிஷன் ரியாக்ஷன் போட்டோம். அப்படி போச்சுன்னா எது வந்து டாமினண்டா கிடைக்கும், அதாவது 1:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. எது டாமினண்டா கிடைக்கும்ட்டு பார்க்கணும் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் H+ ஆட் ஆகட்டும். H+ ஆட் ஆச்சுன்னா என்னென்ன கார்போகேட்டன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இங்க ஒரு மெத்தில் குரூப் வேற இருக்குது. என்னென்ன கார்போகேட்டன்ஸ் கிடைக்கும்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த கார்போகேட்டன்ஸினுடைய ஸ்டெபிலிட்டிஸை பார்க்கலாம். அந்த கார்போகேட்டன்ஸினுடைய ஸ்டெபிலிட்டிஸை வச்சு நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். எந்த ப்ராடக்ட் டாமினண்டா வரும்ன்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ H+ இங்க ஆட் ஆகட்டும். அப்போ பை பாண்ட் இங்க போகும். H+ இங்க வந்தா பை பாண்ட் இங்க போகும். அப்போ என்ன கார்போகேட்டன் கிடைக்கும்னு பார்க்கலாம். Me இங்க H+ வந்திருக்குது. இங்க சிங்கிள் பாண்ட் CH11CH2. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு வரும்னா இந்த கார்போகேட்டனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். சரி, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்துக்கணும். H+ அட்டாக் பண்ணக்கூடிய இதுல அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா H+ இங்க வரலாம், பை பாண்ட் இங்க போகலாம். இது அடுத்த பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி பிரகாரம் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். Me CH11CH சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்க H+ வந்திருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்குன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. சரி, இப்போ இந்த 2 பாசிபிலிட்டிஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ்ல எது பாசிபிள் எது நாட் பாசிபிள் அன்ட்டு பார்க்க போறோம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ்ல கார்போகேட்டனுடைய ஸ்டெபிலிட்டியை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கார்போகேட்டனுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா
இந்த பிளஸ் சார்ஜ் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்குது. இங்க இந்த பிளஸ் சார்ஜ் இந்த பை பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஈக்குவல். நெக்ஸ்ட், இந்த பை பாண்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த 2 ஹைட்ரஜன்ஸோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த 3 ஹைட்ரஜன்ஸோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகுது. அப்போ இங்க ஸ்டெபிலிட்டி அதிகம், இங்க ஸ்டெபிலிட்டி கம்மி. சரி, அடுத்து H பிளஸ் இங்க வருதுன்னா இந்த பை பாண்ட் இங்க போகணும். அடுத்தது H பிளஸ் இங்க வந்துச்சுன்னா இந்த பை பாண்ட் இங்க போகணும். இப்போ இந்த H பிளஸ் இங்க வரும்போது பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இந்த H பிளஸ் இங்க வரும்போது பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. எங்க பை பாண்ட் ஷிஃப்டிங் நல்லா இருக்கும், எந்த இடத்துல பை பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகும் பார்க்கலாம். இங்க பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, இங்கேயும் பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. இந்த பை பாண்ட்ஸ்ல எந்த பை பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகும்? ஏன்னா இங்க மெத்தில் குரூப் இருக்கிறதுனால. இந்த H பிளஸ் இங்க வரும்போது மெத்தில் குரூப் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் எலக்ட்ரான் பிளஸ் ஐ எஃபெக்ட காமிக்குது. இந்த மெத்தில் குரூப் பிளஸ் ஐ எஃபெக்ட காமிக்கிறதுனால இந்த பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்கும். இங்க அது போல இல்லை. அப்போ பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்கும். அப்போ இங்க பை பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகல, இங்க பை பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகுது. அப்படி என்னும்போது இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷனுக்கு டெண்டன்சி அதிகம் இந்த கார்போகேட்டையானை விட. அதனால இந்த பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம், இந்த பாசிபிலிட்டியை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறோம், இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இது ரெசனன்ஸுக்கு போகுது. இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இது தேவையில்லை. இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை ரெசனன்ஸ்க்கு எடுத்துன்னு போங்க. இதை ரெசனன்ஸ்க்கு எடுத்துன்னு போனால் என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பை பாண்ட் வந்து இங்கே வரும். பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு வரும். CH சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH, இங்க என்னன்னா CH3. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு இருக்குதுன்னா இந்த கார்பனுக்கு இருக்குது. இப்போ வந்து அந்த ஆனியான் கொடுங்க, Br மைனஸ் கொடுங்க, இல்லை Cl மைனஸ் கொடுங்க. இப்போ Br மைனஸ் இங்க அட்டாக் பண்ணுது. Br மைனஸ் அங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா இந்த இடத்துல Br வருது, இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது. இப்போ Br மைனஸ் இங்க அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல Br வருது, இந்த CH டபுள் பாண்ட் CH, இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, இந்த கார்பனுக்கு புரோமின் ஆட் ஆயிருக்கிறதுனால இதை 1,2 அடிஷன் ப்ராடக்ட் என்று சொல்றோம். இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது, இந்த கார்பன் கிட்ட புரோமின் ஆட் ஆயிருக்கிறதுனால இதை 1,4 அடிஷன் ப்ராடக்ட் என்று சொல்றோம். ஸோ இந்த கான்ஜுகேட்டட் டையின் HBrஓட அடிஷனுக்கு போயிட்டு 1,2 அடிஷன் அண்ட் 1,4 அடிஷனை கொடுக்குது. அது என்னன்னா இதுதான் 1,2 அடிஷன், இதுதான் 1,4 அடிஷன். இதன் வழியா போகக்கூடாது. இதன் வழியா போனா நமக்கு 1,2 அடிஷன் 1,4 அடிஷன் கிடைக்காது என்று நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த ரியாக்டன்ட் இப்படி எடுத்துக்கலாம்.